الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு தான் நாடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பேருபகாரமாக அளிக்கின்றான். அந்த குழந்தை பாக்கியத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது சம்பந்தமாக தன் திருமறை வசனத்திலே சொல்லும்போது யஹபு லிமை யஷாஉ இனாஸவ் வ யஹபு லிமை யஷாஉ துக்கூர் என்று சொல்கிறான். அதாவது அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு பெண் குழந்தையை பரிசாக அளிக்கிறான், யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு ஆண் குழந்தையை பரிசாக அளிக்கின்றான் என்று இந்த வசனத்தில் எல்லாரும் சொல்லுகின்றான். இதற்கு முன்பு வாசிக்கப்பட்ட வசனத்திலே எல்லாரும் சொல்லுகின்றார் வைதா புஷ்ர அஹதுஹும் பில் உன்சா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்த வஹுவ கதீம். அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்ததாக நற்செய்தி கூறப்பட்டால் அவனுடைய முகம் துக்கத்தால் கருத்து கோபத்தை விழுங்குகின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். முந்தைய காலங்களில் அறியாமை காலத்தில் அப்படித்தான் நிலை இருந்தது. பெண் குழந்தைகள் பிறந்தாலே மிகப்பெரிய வெறுப்புக்குரிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மிகவும் கவலை அடைந்தவர்களாக மக்கள் இருந்தார்கள். அதே அறியாமை காலத்து சிந்தனை இந்த அளவிலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நிறைய குடும்பங்களில் இன்றைக்கு பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தையை பெற்றெடுத்த மருமகள்களுடைய நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. காரணம், இன்னமும் அறியாமை காலத்திலேயே நம்முடைய மக்கள் இருப்பது தான் காரணம். ஆனால் திருமறை வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்ததாக நற்செய்தி கூறப்பட்டால் அல்லாஹ் சொல்லுகின்றான், பெண் குழந்தை பிறந்ததாக சொல்லப்படுவது என்பது நற்செய்தி என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இதற்கு முன்பு வாசித்து காட்டப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவதாக சொல்லுவது பெண் குழந்தை பற்றித்தான். இந்த வசனத்தை குறிப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சிறப்புப்படுத்தி பெண் குழந்தைகளை பேசியிருக்கின்றார். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 பெண் குழந்தைகளை பருவ வயதை எட்டும் வரையிலும் நல்ல முறையிலே ஒருவர் வளர்த்து அவர்களை சரியான முறையிலே கரை சேர்த்து விட்டால் அவர் மறுமை நாளில் என்னோடு வருவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தன்னுடைய 2 விரல்களையும் சேர்த்து இதுபோல நானும் அவரும் வருவோம் என்று சொல்லி காண்பிக்கின்றார்கள். என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையிலே சேர்ந்து வரக்கூடிய மிக பெரும் பாக்கியம் கிடைக்கப்பெற்றவர் பிற பெண் குழந்தைகளை பெற்று சரியாக வளர்த்து சரியாக கரை சேர்த்தவர் என்று சொன்னால் இது மிகப்பெரிய சுப சோபனம். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நாம் சொர்க்கவாசிகளாக இருப்பதற்கான சுப செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தைகளை சரியான முறையிலே வளர்ப்பதிலே நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லித் தருகின்றார்கள். இந்த பெண் குழந்தைகள் என்பவர்கள் நரகத்திற்கான திரைகளாக இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னிடத்திலே தன்னுடைய மகளோடு ஒரு பெண் வந்தாள். என்னிடத்தில் ஏதேனும் சாப்பிடுவதற்காக வேண்டி கேட்டான். அந்த சமயத்தில் என்னிடத்தில் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பேரித்தம்பழம் மட்டும் இருந்தது. அதை நான் அவளுக்கு கொடுத்தேன். அந்த பேரித்தம்பழத்தை தன்னுடைய 2 மகள்களுக்கும் சரியான முறையில் பங்கிட்டு கொடுத்து விட்டாள். பிறகு அவள் எழுந்து சென்று விட்டாள். இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் எத்தி வைத்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தை யார் பொறுப்பேற்று கொண்டு அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கின்றார்களோ அதுவே அவருக்கு நரகத்திற்கு திரையாக ஆகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
எனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று கவலைப்பட்டு அதை எப்படி கரை சேர்ப்பானோ என்று கவலைப்படுவது என்பது முட்டாள்தனமான செய்தி, முட்டாள்தனமான காரியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெண் குழந்தைகள் நமக்கு கொடுக்கப்படுவது என்பது மிகப்பெரிய அபிவிருத்தி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ்களிலே அதைத்தான் சொல்லப்படுகிறது, திருக்குரானும் நமக்கு அதைத்தான் சுப செய்தியாக சொல்லப்படுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பெண் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே மெனக்கெட்டு அதிலே அவர் பொறுமையாக இருந்து அதுவே அவருக்கு நரகத்திற்கு திரையாக ஆகிவிடும் என்று ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஹஸரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு 3 பெண் குழந்தைகள் அல்லது 3 சகோதரிகள், 2 பெண் குழந்தைகள் அல்லது 2 சகோதரிகள் இருந்து அவர்களை நல்ல முறையிலே வளர்த்து அவர்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொண்டால் அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். மேற்கூறப்பட்ட அத்தனை ஹதீஸுகளையும் நாம் யோசித்து பார்த்தமையானால் இன்றைய உலகத்தின் யதார்த்த வழக்கம் என்னவென்று சொன்னால், ஆண் குழந்தை பிறந்து விட்டால் வரவு என்று நினைக்கிறார்கள், பெண் குழந்தை பிறந்து விட்டால் செலவு என்று நினைக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி, ஆகச்சிறந்த பொக்கிஷம் என்பது மறுமைக்கான சேமிப்பாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுக்கக்கூடியது பெண் குழந்தைகள் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு பெண்ணினுடைய பரக்கத்திற்கான அபிவிருத்திக்கான அடையாளம் என்பது அவள் தன்னுடைய முதல் குழந்தையை பெண் குழந்தையாக பெற்றெடுப்பதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸ் தைலமி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை சொல்லும்போது யஹபுல் இமையஷா இனாசோ ஓ யஹபுல் இமையஷா துக்கூர் என்ற இந்த திருமறை வசனத்தை மேற்கோள் காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய வாசிலா இப்னு அஸ்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் கேட்கவில்லையா, தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அல்லாஹ் பரிசளிக்கிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் பரிசளிக்கின்றான், இந்த இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண் குழந்தையை முற்படுத்தி சொல்லியிருக்கின்றான் என்று இருக்கிற போது பெண் குழந்தைகளுடைய மேன்மை தெரியவில்லையா என்று அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் கேட்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே முதல் குழந்தை பெண் குழந்தை தான், அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தஆலா. உண்மையான உபகாரம் என்பது இமாம் ஜாஃபர் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், பெண் குழந்தைகள் என்பது உபகாரங்கள், ஆண் குழந்தைகள் அருட்கொடைகள். உபகாரங்களின் மூலமாக நமக்கு கூலி வழங்கப்படும், அருட்கொடைகள் மூலமாக நமக்கு கேள்விகள் கேட்கப்படும் என்று ஹஸரத் இமாம் ஜாஃபர் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். எல்லா நிலையிலும் பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் உதவிடுவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏழைக்காக விதவை பெண்ணுக்காக யார் உதவி செய்கின்றாரோ அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிந்ததைப் போல அல்லது பகல் முழுவதும் நோன்பு வைத்ததைப் போல அல்லது இரவு முழுக்க வணங்கியதைப் போல அவருக்கு நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு அல்லாமா இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான விளக்கம் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதற்கு, இரவு முழுக்க நின்று வணங்குவதற்கு, பகல் முழுக்க நோன்பு வைப்பதற்கு யார் இயலாமையிலே இருக்கின்றாரோ அவர் ஏழைகளுக்கும் விதவை பெண்களுக்கும் உதவி செய்வதன் மூலமாக அந்த நன்மையை அறிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். ஹஸரத் சுராகா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறந்த தர்மம் எதுவென்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? உங்களின் பக்கம் திருப்பி அனுப்பப்பட்ட பெண் உங்களை தவிர வேறு யார் பொறுப்பாளரும் இல்லாத நிலையிலே உங்களின் பக்கம் வந்த பெண், அவளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய தர்மம் சிறந்த தர்மம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸில் பெண் குழந்தைகளுடைய கணவர் மரணித்து விட்டாலோ அல்லது திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைந்து வந்து விட்டாலோ அந்த பெண் குழந்தைகளுக்காக உதவியாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கின்றார். ஆக ஹதீஸுகள் முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தியாக சொன்னது, பெருமைப்படுத்தி பேசியது பெண்குலத்தை முற்படுத்தி பெருமைப்படுத்தி பேசியதைப் போல நம்முடைய மார்க்கத்தைப் போல வேறு எந்த மார்க்கமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக கண்ணியமானவர்களே,
நம்மில் எவருக்கேனும் பெண் குழந்தைகள் வழங்கப்பட்டிருக்குமேயானால், அதிலும் முதலாவதாக பெண் குழந்தைகள் வழங்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய பரக்கத்திற்குரியவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பெண் குழந்தைகளை சரியான முறையிலே நாம் பராமரித்து அவர்களை சரியான முறையிலே வளர்த்தெடுத்து ஒருவருக்கு திருமணம் செய்து வைப்போமே ஆனால், அதுவரையில் நம்முடைய பொறுப்பு என்பது இருக்கிறது. அந்த பொறுப்பை சரியான முறையில் செய்துவிட்டால் நிச்சயம் நாம் சுவனவாதியாக இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமில்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்பவர்கள் அவர்கள் பெருமைக்குரியவர்கள், சுப செய்தி பெற்றவர்கள். அந்த சுப செய்தியை உணரக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம்ம தந்தல் புரிவானாக. வாக்கு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.